எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். குல்கர்னி தன்னோட ஆட்களோட பாபா இருந்த இடத்த நோக்கி அந்த இருட்டு நேரத்திலையும் வேக வேகமாக போயிட்டு இருக்கான். பாய்ஸா தன்னோட கணவர்கிட்ட தன்னுடைய உள்ளுணர்வுல ஏதோ தோணி, எனக்கு மனசே சரியில்லை, ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுது அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அத்தியாயங்கள்ல மோனி அப்படிங்கிற ஒரு வாய் பேச முடியாத ஒரு ஊமை சிறுமியை பார்த்தோம் இல்லையா? அந்த சிறுமியோட அம்மா அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் நின்று, சுவாமி நீங்கள் தான் என்னோட வாய் பேச முடியாத குழந்தைக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உருக்கமாக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிறுமி மோனியும் பாபாவை தேடி போகிற ஊர் மக்களோட கூட்டத்தை பார்த்துட்டு வேகமாக போய் தன்னோட அம்மாவோட கையை பிடிச்சு தானும் பாபா இருக்க இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இருட்டு நேரத்துலையும் யாரு சொல்லியும் கேட்காம வலுக்கட்டாயமாக அவங்க அம்மாவையும் இழுத்துட்டு போகிறா. பாய்ஸா தன்னோட கணவர்கிட்ட சாய் தன்னோட இடத்துக்கு வந்துட்டாரான்னு போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு பாய்ஸாவோட கணவர், அவர் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு இல்லையா, அதனால கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்லி பாய்ஸாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் பாய்ஸோட வீட்டுக்கு ஒரு கிராமத்துக்காரர் ஓடி வந்து, ஐயா நம்ம ஊரில் ஒரு அநியாயம் நடந்து போச்சுங்க, குல்கர்னியும் அவனோட ஆட்களும் அந்த பாழடைந்த மண்டபத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ சூனியக்காரன் வந்திருக்கதாகவும் அவன் காலையில் பிச்சை எடுக்க போன குல்கர்னி ஐயாவோட வீட்டில் ஏதோ ஒரு மந்திர மாயம் பண்ணி ஒரு எரியிற பூவை கொடுத்துட்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. எல்லாரும் கோவமாக போயிட்டு இருக்காங்க ஐயா. அதை கேட்ட பாய்ஸாவும் அவளோட கணவரும் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வேக வேகமாக பாபா இருக்க இடத்த நோக்கி போகிறாங்க. ஊர் மக்களும் குல்கர்னியும் நிறைய தடிகளோடையும் விளக்குகளோடையும் அந்த இருட்டு நேரத்தில் பாபா இருக்க இடத்துக்கு போய் பார்த்தா அவர் அமைதியாக ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்ந்துருக்கார். பயங்கர ஆத்திரத்தில் இருந்த குல்கர்னி பாபா கிட்ட போய், நீ யாருன்னு சொல்றியா அப்படின்னு கோபமாக கேட்க, அதுக்கு பாபா, உலகம் தோன்றினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிட்டவங்களும் இல்லை அப்படின்னு சொல்ல, கோவப்பட்ட குல்கர்னி, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். பதிலை நான் சொல்லிடுவேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்குள்ளே இருக்க அகங்காரத்தை நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட குல்கர்னி, எதுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசுகிற? அகங்காரமா எனக்கா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்கிறான். அதை கேட்ட பாபா, நான் யாருங்கிறது தானே உங்கள் கேள்வி? நான் எல்லாத்துலேயும் இருக்கேன். நான் தான் இந்த உடல், நானே மூச்சு காத்தாவும் இருக்கேன், நானே உயிராகவும் இருக்கேன், எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருப்பேன். என்னுடைய அறிவு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய இதயம், எனக்குள்ளே இருக்க மனசு, இது எல்லாத்துலேயும் சாட்சி பொருளாக இருப்பேன். எல்லாமே நான் தான். உங்கள் அகங்காரங்கிற திரையை விளக்கிட்டு பார்த்தா நான் உங்களுக்கு முழுசாக தெரிவேன். இதை கேட்டு கோபப்பட்ட குல்கர்னி கிண்டலாக சிரிச்சிட்டு, இவர் பேசுறதை கேட்டிங்களா? இவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருப்பாராம். இவர் என்ன சிவனா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் சிவன் தான், நீங்களும் சிவன் தான். இங்கே இருக்க ஆண் மக்கள் எல்லோருமே ஒரு வகையில் சிவன் தான். எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், உங்களுக்குள்ள இருக்க சிவனை நீங்கள் இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லை. ஏன்னா மனசு ஃபுல்லாக ஆணவம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. அதனால சிவன் உங்கள் கண்ணுக்கு இன்னும் தெரியல. ஆணவத்தை விட்டுட்டீங்கன்னா சிவனை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அருமையான தத்துவத்தை எடுத்து சொல்றாரு. ஆனா அதை கேட்ட குல்கர்னி, வாயை மூடுறியா? நீ சிவன் சொல்றியா? சிவன் என்ன உன்ன மாதிரி வீடு வீடா போய் பிச்சை எடுத்துட்டு இருக்காரா அப்படின்னு கோவமா கேட்க, அதை கேட்ட பாபா, புராணங்கள்ல சிவபெருமான் பிச்சை எடுத்து வாழ்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு. பகவான் கிருஷ்ணர் சாந்திமணி முனிவரோட ஆசிரமத்துல பிச்சை எடுத்து வாழ்ந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதோட புத்தரும் கூட காலம் முழுக்க ஒரு பிக்ஷுவா தான் தன்னோட வாழ்க்கையை நடத்தினார். கிருஷ்ணர் பிக்ஷை எடுத்து வாழ்ந்தார் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க யாரும் பிக்ஷை போட்டவங்களுக்கு ரெண்டகம் பண்ணினதில்லை அப்படின்னு சூக்ஷ்மமாக பாபா கொடுத்த பூவை எரிஞ்சு அவனோட காலை சுட்டது இல்லையா, அந்த சம்பவத்தை சொல்கிறான். அதை கேட்ட பாபா, உங்கள் வீட்டில் பூ எரிஞ்சதுக்கு காரணம் உங்கள் மனசில் இருக்க ஆணவம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உன்ன மாதிரி பைத்தியக்காரங்கிட்ட பேசி என்னோட நேரத்தை வீண் பண்ண நான் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாதவன் இல்லை அப்படின்னு சொன்ன குல்கர்னி, நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்னு பாபாவை ரொம்ப அதிகாரமாக திட்டுறான். அதே சமயத்தில்
மோனி தன்னோட அம்மாவை வேகமாக இழுத்துட்டு பாபா இருக்க இடத்துக்கே வந்துடுறா. பாபா ஒரு அற்புதமான தெய்வீக புன்னகையோட மோனியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் என்னன்னு தெரியல, திடீர்னு அங்கேருந்து ஒரு உருண்டையான கல்லை எடுத்து குறிப்பாத்து வீச போகிறாரு. அதை பார்த்த குல்கர்னி பாபா எங்கே தம்மேல குறி வச்சு வீசிடுவாரோன்னு பயப்பட, பாய்ஸாவும் அவளோட கணவரும் பாபாவோட நடவடிக்கை ரொம்ப விசித்திரமா இருக்கேன்னு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க, அந்த கல்லை அவர் படார்னு மோனியோட நெத்தியில படுற மாதிரி வீசிடுறாரு. நெத்தியில கல்லு பட்டதுனால வந்த ரத்தத்தை பார்த்த மோனி அங்கேயே மயக்கமாயிடுறா. குல்கர்னியும் சுற்றி இருந்த கிராமத்து ஆட்களும் பாபா மேலே பயங்கரமாக கோபப்பட்டு, இவனை பிடிச்சு கட்டி வைங்க, காலையில் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மோனியோட அம்மா தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஆனதை நினச்சி, இவர் ஏன் இப்படி பண்ணாரு, இவ்வளவு பேர் கூட இருந்தும் வேற எதுவும் பண்ண முடியலையேன்னு சொல்லி புலம்புறா. வாய்விட்டு அழ முடியாத தன்னோட ஊமை பொண்ணுக்கு காயம் ஏற்படுத்தின பாபாவை அவ சூனியக்காரன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. மோனியை பார்க்க வந்த பாய்ஸா மோனியோட அம்மா கிட்ட, சாய்பாபா எந்த ஒரு காரியத்தையும் காரணம் இல்லாமல் செஞ்சிருக்க மாட்டார். ஒரு சின்ன பெண்ணோட தலையில கல்லை தூக்கி வீசியிருக்காருனா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. பாபாவை கயிறால கட்ட வந்த குல்கர்னியோட ஆட்கள் ஒரு கையை கயிறால கட்ட, மறு கையில கட்டியிருந்த கயிறு தானா அவந்துருது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி 2 கையிலையும் கயிறை கட்ட பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியாமல் சோர்ந்து போய் பாபாவோட 2 கைகளையும் சேர்த்து கயிறால சுற்றி அந்த கயிற்றை தங்களோட பிடியில் வச்சு உட்காந்துருக்காங்க. அந்த இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் அவங்க கஷ்டப்படுறத பார்த்த பாபா, நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மாதிரி நின்றுட்டே இருக்காரு. ஆனால் தன்னை மறந்து தூங்கின அவங்க பொழுது விடிஞ்சும் எந்திரிக்கலை. அங்கே நின்றுட்டு இருந்த பாபா, எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டு இருப்பீங்க, எந்திரிங்கப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறாரு. இப்படி தூங்கினா அந்த ஆண்டவனே நினைச்சாலும் உங்க ஆத்மாவை என்ன பண்ண முடியும்? எவ்வளவு காலம்தான் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க போறீங்க? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எந்திரிக்கவே முடியாத தூக்கத்துல ஆழ்ந்து போகத்தான் போறீங்க. அது வரைக்கும் தூங்காம கொஞ்சம் முழிச்சிட்டு இருங்களேன். தூங்கிட்டே இருந்தா சோம்பேறித்தனம் தான் வரும். உங்களை ராமன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்கள எழுப்பி விடுறார்.